அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்தமின் நபியீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமையான சகோதரர்களே, இதுவரை நீங்கள் கேள்விப்படாத ஒரு தலைப்பாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் 3000 அற்புதங்களை எழுதி காட்டியிருப்பார்கள். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்கள் 70,000 என்றும் ஒரு கருத்து இருக்கிறது, 3000 என்றும் ஒரு கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதங்கள் எல்லாமே எல்லா நபிமார்களுடைய அற்புதங்களையும் அங்கு சங்கமித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையிலே நபிமார்களில் அல்லாஹ் தாலா எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு அற்புதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். இறந்த மையத்துகளை உயிர்ப்பிச்சான். அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படும். சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கேள்வியை கேட்டு பதில் எழுதியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மையத்துகளை எப்பொழுது உயிர்ப்பிச்சாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இதில் பல மையத்துகளை உயிர்ப்பிச்சதா குர்ஆனும் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதம் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது சுயூத்தி இமாம் சொல்லுவாங்க, அது மாதிரி விஷயங்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மரம் சலான்னு சொல்லியிருக்கு, பொரித்த அந்த கறி பேசி இருக்கிறது. உலகத்தில் மலைகள் மரங்கள் யார்கிட்டையும் எந்த நபிமார்கள்ட்டையும் பேசுனது கிடையாது. ஆக உயிர் இல்லாத உணர்வு இல்லாத ஒரு பொருள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட பேசியிருப்பது அது மையத்தை விட இது கூர்னது என்று விளக்கி காட்டுவாங்க. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத விஷயங்களை அவர்களுடைய பெருமையை அவர்களுக்கு சேர்க்கும் விதத்தில் அவர்களுடைய உம்மத்தில் வந்த இறைநேச செல்வர்கள் அந்த அற்புதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அற்புதத்தினுடைய அந்த பாக்கியமே பெருமானாரை கொண்டு நேசித்து அவர்கள் வழியில் வாழ்ந்த அந்த பாக்கியத்தினால்தான் அந்த பெருமை அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாமா சஹலி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் முன்பு ஒரு சமயம் திக்ருடைய சிறப்புல கூட இதை சொல்லியிருக்கிறேன். இன்னல தாக்கிரல்லாஹ் அலல் ஹகீகத்தி லவ் ஹம்ம அன் யுஹியல் மௌதா லஃபஅல் அப்படின்னு சொல்லுவாங்க சஹலி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்வை உளப்பூர்வமாக ஒருவர் திக்ர் செய்கிறார் என்றால் அவர் ஒரு மையத்தை இறந்தவளை உயிர்ப்பிக்க நினைச்சா கூட அவர் உயிர்ப்பிச்சு விடுவார். அந்த திக்ருடைய பவர் அவருக்கு அந்த சக்தியை தரும் என்று சொல்லி காட்டினான். அந்த அடிப்படையில் இறைநேசர்களுடைய வரலாறுல இறந்தவர்களை உயிர்ப்பித்த நிகழ்ச்சிகள் நிறைய வந்திருக்கிறது. யூசுஃப் நபஹானி அவர்கள் தன்னுடைய இறைநேசர்களுடைய அந்த களஞ்சிய தொகுப்பிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நமக்கு தந்திருப்பார்கள். அதில் ஃபௌதுல்லாஹ் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்க வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சக அவர்களுடைய ஷேகுமார்கள் ஒருவராக திகழக்கூடிய அஷ்ஹரு மஷாயிஹில் ஈராக் நாட்டில் வந்திருக்கக்கூடிய பிரபலமான ஷேகுமார்களில் ஒருவராக திகழக்கூடியவர்கள் தான் அதி இப்னு முசாஃபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களை பற்றி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி சொல்லுவாங்க, முயற்சியை கொண்டு ஒரு மனிதருக்கு நபி பட்டம் கிடைக்கும் என்றால் அந்த பதவியை அதி இப்னு முசாஃபிர் பெற்றிருப்பார் என்று சொன்னாங்க. உலகத்தில் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு யாரும் நபி கிடையாது. ஆனால் முயற்சி செய்து வணக்கம் செய்ததுனால ஒரு ஆளுக்கு நபி பட்டம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பதவி அதி இப்னு முசாஃபிர் அவர் பெற்றிருப்பார். அப்படிப்பட்ட அளவுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகத்தில் தியானத்தில் மூழ்கியவர். இவங்களை பற்றி எழுதியிருப்பாங்க. அல்லாமா ஷேக் உமர் என்பவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அவங்கள பார்க்கறதுக்காக அதி இப்னு முசாஃபிர் அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு முறை குர்தியின மக்களும் ஃபௌசியா நகரத்தை சார்ந்தவங்களும் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஹத்தீப் ஹுசைன் அப்படிங்கிறவங்களும் அந்த கூட்டத்தில் என்ன செய்தாங்க இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஹத்தீப் ஹுசைன் அப்படிங்கிறவங்களும் இருந்தாங்க. உடனே அதி இப்னு முசாஃபிர் சொன்னாங்க, அந்த ஹத்தீப் ஹுசைன் என்பவரை பார்த்து, வாங்க நம்ம மலை மேலே போய் பாறைகளை உடைச்சி கொண்டு வருவோம், நம்முடைய தோட்டத்துக்கு காம்பவுண்டு சோறு கட்ட வேண்டி இருக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய சீடர்களோடு மேலே போயிருந்தாங்க மலைக்கு மேலே. ஷேக் அவங்க என்ன செய்வாங்கன்னா மலையிலேருந்து பாறையை உடைச்சி கீழே உருட்டி விடுவாங்க. அதை இவங்க உருட்டி மற்றவங்க உருட்டி கொண்டு வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்படி பாறைகள் உருட்டப்பட்டு கொண்டு மேலே மலையை உடைச்சி உருட்டிக்கிட்டு இருக்கும்போது
ஒரு மனிதர் மேலே அந்த பாறை உருண்டுட்டு, அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் மேலே விழுந்து அவர் அப்படியே சதையும் எலும்பு அப்படியே நசுங்கி அந்த பாறைக்கில் அப்படி நசுங்கிட்டார். அந்த அந்த நொடியிலேயே அந்த மனிதர் இறந்து விட்டார். உடனே கீழே நின்று வேலை பார்த்து கொண்டிருந்த கத்தீப் ஹுசைன் அவர்கள் சத்தம் போட ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் பக்கம் ஒருவர் சென்று விட்டார் என்று என்ன செய்தாங்க. கத்தீப் ஹுசைன் அவர்கள் சத்தம் போட ஆரம்பித்தார். உடனே மலை மேலே உச்சிலிருந்து பாறையை உடைச்சிட்டு இருக்கக்கூடிய மகான் அதீப் ஹுசைன் முசாஃபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீழே வந்தாங்க. அந்த ஒரு குலைந்து நசுங்கி போய் இருக்கக்கூடிய அவங்க பக்கத்தில் வந்தாங்க. வந்து நின்று கொண்டு ரஃபஅ ரஸஹு இல ஸமாஇ வதஆ, தன்னுடைய தலையை உயர்த்தி வானத்தை நோக்கி உயர்த்தி துஆ செய்தார்கள். வகாம ரஜுலு பிஇذنில்லாஹ் கஅன்னஹு லம் யுஸிபஹு ஷைஉன், உடனே அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுந்து விட்டார். அவருக்கு எந்த விதமான ஒரு நோக்காடும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாதவர் போல. சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னு சொன்னால் அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் குணமானால் வரும்பொழுது அந்த சிதைக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒட்டுகளோடு அந்த காயங்களோடு தான் வருவார். ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க துவாசியும் அப்படியே ஆரோக்கியமான உடலை போல அவர்கள் உடனே எழுந்து விட்டார் என்று அதீப் முசாஃபிர் ரஹ்மத்துல்லாஹி வரலாறுல அற்புதங்களில் எழுதி காட்டியிருப்பாங்க. அதுபோல் ஹிஜ்ரி 564 ஈராக்கிலே மரணித்த அலி இப்னுல் ஹீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களும் ஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி அவங்களுடைய வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி. சொல்லுவாங்க இவங்களை பற்றி, அப்துல் காதர் ஜிலானி அவங்க சொல்லுவாங்க, எல்லோரும் என் வீட்டுக்கு விருந்தாளியை வர ஆசைப்படுறாங்க, நான் அலி இப்னுல் ஹீத்தி அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா போ நான் ஆசைப்படுறேன்னு சொல்லுவான். இவங்க ஈராக்கிலே ஜீரா நகரிலே அடங்கியிருக்கிறார்கள். ஒரு சமயம் இவங்க ஒரு 2 ஊரை கடந்து போனாங்க. கடந்து போகும்போது அந்த ஊர் ஒரு வெட்டுக்குத்து நடக்கக்கூடிய ஒரு கலவர பூமி. அது அந்த கலவர பூமியை கடந்து போகும்போது அங்கே ஒரு ஆள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு அவருடைய ஜனாதாவை அந்த பகுதியில் எரியப்பட்டிருந்தது. அப்போ அவரை கொன்னது யார் அப்படிங்கிறதுல அந்த 2 ஊரில் ஒவ்வொருத்தர் மீதும் சந்தேகம் இருந்தது. ஏன்னா இயற்கையிலே அவங்க 2 பேருக்குள்ளே தான் அடிதடி கலவரம் வெட்டுக்குத்து நடந்துட்டு இருக்கு. உடனே யார் செய்ததுங்கிற ஒரு நிலையில் தெரியாத பொழுது அந்த பகுதியை கடந்து சென்ற அலி இப்னுல் ஹீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தாங்க, அந்த ஜனாசா கிடக்கக்கூடிய அவருடைய நெத்தியை போய் பிடிச்சாங்க. பிடிச்சி, யா அப்துல்லா மன் கத்தலக்க யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானை உன்னை கொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் எழுந்து உட்கார்ந்தார். ஓ ஃபத்தஹ ஐனி, தன்னுடைய 2 கண்களை திறந்தார். ஓ நலர இலேஹி, அவங்கள பார்த்தார். பார்த்துட்டு யார் கொன்னாரோ அவர் பேரையும் சொன்னார், அவருடைய தகப்பன் பேரையும் சொன்னார். சொல்லிட்டு அப்படியே ஆத மையத்தன், அவர் மையத்தாக மீண்டு விட்டார் என்று எழுதுகிறான். அதுபோல ஈராக்கிலே வாழ்ந்த ஈராக்கினுடைய பூர்வீகத்தை கொண்ட அலி இப்னு உமர் பாலவி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, ஹிஜ்ரி 600 வாழ்ந்தவங்க இவங்களாம். இவங்கள்ட்ட ஒரு பெண்மணி ஓடியே வந்தாங்க. வந்து என்னுடைய பையன் இந்த ஒரு ஓடையில் தண்ணீர் ஓரக்கூடிய ஒரு ஓடையில் தடுப்பு சோறு வச்சுருப்பாங்கல்ல, அந்த தடுப்பு சோறை எதுக்கு குறுக்கு கட்டியிருப்பாங்கன்னா தண்ணியை தேக்கிறதுக்காக கட்டியிருப்பாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும். ஒரு சேட்டைக்கார பையன், அந்த பையன் அந்த குறுக்கு சோறு தண்ணி ஓடைக்கு குறுக்க கட்டப்பட்ட அந்த பகுதியில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சேட்டைக்கார பையன் அதில் உள்ளே விழுந்து இறந்து போயிட்டான். அவங்க தாயாரை ஓடியே என்ன செய்தாங்க, அவங்கள்ட்ட அழுதுகிட்டே வந்தாங்க, என் மகன் விழுந்துட்டான் இந்த ஓடையில். உடனே அந்த அம்மா கூட போனாங்களாம். போய் அவருடைய சீடர் ஒருவர் தான் அந்த தண்ணியை உள்ளே இறங்கி தூக்கிட்டு வந்தார். மகன் அவருடைய முன்னிலையில் அவங்கள அந்த பையனை போட்டார். உடனே தன்னுடைய போர்வையை அந்த பையன் மேலே கொஞ்ச நேரம் வச்சாங்க. வச்சுட்டு தன்னுடைய 2 உதடுகளையும் அசைத்தவர்களாக ஏதோ திக்ர் செய்திருப்பாங்க போல தெரியுது, ஏதோ அசைச்சு கொண்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபாத்தஸ வகாம யம்ஷியுமா, அந்த பையனுக்கு உணர்ச்சி இல்லாமல் இறந்து போயிருந்த அந்த பையன் தும்மல் அடித்தது. உடனே அந்த மனிதன் எழுந்து அந்த கூட்டத்தோடு நடந்து சென்றான் என்று அல்லாமா யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி காட்டுவான்.
அதே போல் இதே பேருள்ள ஞானிகள் 2 பேர் இருக்கிறாங்க. அலி இப்னு உமருங்கிற பேரில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யமன் நாட்டை சார்ந்த, அவங்க வந்து ஈராக்கை சார்ந்தவங்க, இவங்க யமனை சார்ந்தவங்க. அலி இப்னு உமருல் அஹ்தல், ஏன்னா அஹ்தல் என்ற மஷாயிக்மார்கள் எல்லாம் யமனில் தான் இருக்கிறாங்க. அலி இப்னு உமருல் அஹ்தல் ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, யமன் நாட்டை சார்ந்தவங்க. இவங்க ஒரு சமயம் வந்து என்ன செய்தாங்க சொன்னாங்க, அரசாங்கத்திலே பணியாளராக இருக்கக்கூடிய, அரசு வேலையில் இருக்கக்கூடிய, அரசருக்கு பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இந்த மனிதர் இன்று இரவு இறந்து விடுவார் என்று என்ன செய்தாங்க, ஒரு ஆளை பற்றி சொன்னாங்க. அவர் அந்த சபையில் அந்த ஊரில் தொலை வரக்கூடியவர் தான். உடனே அந்த கதை செய்தியை கேள்விப்பட்டு அந்த மனிதருக்கு ரொம்ப கவலை, அந்த குடும்பத்தினர்களுக்கே கவலை. ஏன்னா இன்னைக்கு நைட்டு இறந்துருவாங்கன்னு சொல்லியிருந்தான். உடனே சில பேர் சொன்னாங்க, அவருக்காக நிறைய தர்மம் செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஹதீஸ் இருக்கு, சதகத்து ரத்துல் பலாவல் கலான் இருக்கு. அதனால நிறைய குடும்பத்தினர்கள் நிறைய தர்மம் செய்தாங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் சுபுகுல எந்த மனிதரை பற்றி அந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊருக்கார் இவர் இறந்துருவார்னு சொன்னாங்களோ, அவர் சுபுத்துல வந்துட்டாரு ஷேகுடைய பள்ளியாசுக்கு. அப்போ எல்லாரும் ஷேகுடைய முகத்தையே பார்த்தாங்க, அலி இப்னு உமருல் அஹ்தல் மகானாவே பார்த்தாங்க. ஏன்னா அவங்க சொன்னது பலிக்கலையே, பொய்யா போச்சுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் என்ன செய்தாங்க பார்த்தான். இதை கவனித்து கொண்ட மகான் சொன்னாங்க, ஒருத்தனுடைய ஒரு மாணவரை அழைத்து, இந்த ஆளுடைய வீட்டுக்கு போ, அவருடைய படுத்த பாயை தூக்கி அதுக்கு கீழே என்ன இருக்கோ அதுகிட்ட ஷேக் அவர் உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதன்படி இந்த மாணவர் போனார். அந்த ஆள் படுத்திருந்த அந்த பாயை தூக்குனா ஒரு பெரிய பாம்பு கிடந்தது. அந்த பாம்புகிட்ட போய் சொன்னோம், அந்த பாம்பு அப்படியே வந்தது. வந்து மகான் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க சஜிதா செய்த முசல்லா இருக்குல்ல, அதுக்கு போய் தன்னுடைய தலையை வச்சுட்டு வந்து அவங்க முன்னால் வந்து நின்றுச்சு, மரியாதை செய்துட்டு வந்து நின்றுச்சு. உடனே அதனுடைய தலையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, இந்த மனிதர் அவருடைய ஆயுள் இன்று இரவு எழுதப்பட்டிருந்தது உன் மூலமாக. அவருடைய குடும்பத்தினர்கள் இன்று அவர் பேரில் 15 தங்க காசுகளை என்ன செய்திருக்கிறாங்க, தர்மம் செய்திருக்கிறாங்க. அதன் பொருட்டினால அல்லாஹ் தஆலா அந்த ஆயுளை 15 வருஷம் நீட்டி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த 15 வருஷத்துக்கு பிறகும் அவர் ஒன் மூலமாக தான் அவருடைய உயிர் போயிருக்கிறது. ஏன்னா வலாக்கின் அந்த லகு ஒவ்வொல்ல இல்லை, நீ அவருக்கு தான், அவர் உனக்கு தான், அவர் ஒன்னால தான் அவர் கொல்லப்பட போறார். அந்த 15 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு இதே மரணம் தான், இதே ஒன் மூலமாக தான் இருக்கிறது என்று சொன்னாங்க. அதே போல 15 வருஷத்துக்கு பிறகு அதே அந்த பாம்பு அவர் தன்னுடைய தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சி எழுந்த பொழுது இந்த பாம்பினால் கொல்லப்பட்டார் என்று எழுதுவாங்க. ஆக அந்த இரவுல கொல்லப்பட இருந்த மகானவர்கள் தன்னுடைய ஞான பார்வையினால் முன்னால் தெரியப்படுத்த போய் அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய தர்மம் அவர்கள் செய்ய, ஆக அந்த மனிதனுடைய ஆயுள் மௌத்தாக வேண்டி அவர் ஒரு 15 நாள் தள்ளி போவதற்கு மகானுடைய இந்த அற்புதமும் ஒரு காரணமாக இருந்தது. இந்தியாவிலே உலகத்திலே நக்ஷபந்தியா தரீக்கான்னு ஒரு தரீக்கா இருந்தது, இன்னும் இருக்கிறது. அந்த அதனுடைய ஷேக் வந்து முகமது பஹாவுத்தீன் ஷா நக்ஷபந்தி, ரஷ்யாவை சார்ந்தவங்க, புகாரா என்ற நகரத்தை சார்ந்தவங்க. ஹிஜ்ரி 717 தான் என்ன செய்தாங்க, புகாராவில், சோவியத் ரஷ்யாவில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊரில் பிறந்தாங்க. முகமது பஹாவுத்தீன் ஷா நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய உண்மையான சீடர் ஒருவர் இருந்தார், முகமது ஜாஹிது. இவரும் நானும் ஒரு பாலைவனத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது கையில் அந்த காடு, இந்த விறகு வெட்டுவதற்காக கோடாரிகளையும் எடுத்துகிட்டு போனோம். முகமது ஜாஹிதை என்னுடைய சீடரோடு ஒரு பாலைவனத்தை நோக்கி போனேன். போகும்போது திடீர்னு எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. பல ஞான பேச்சுகளை பேசணும். திடீர்னு ஆன்மீகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும்போது, சரி இப்போதைக்கு நமக்கு அந்த பேச்சினுடைய உச்சகட்டம் வந்த பொழுது இப்பொழுது நமக்கு அந்த கோடாரி நமக்கு தேவையில்லை, அந்த வேலைக்கு வேலை இல்லைன்ட்டு உடனே அதை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த ஆன்மீக பேச்சில் மூழ்க ஆரம்பித்தோம். அப்படி மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது பேச்சினுடைய உச்சகட்டம் போய் நாம் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார் அப்படிங்கிற கட்டத்துக்கு நம்ம வரணும். எந்த அளவுன்னா, அந்த கட்டத்தில் நாம் வந்த பிறகு ஒரு ஆளை பார்த்து நீ இறந்து போ என்று சொன்னால் அந்த நிமிஷமே அவர் நினைச்சு இறந்து போ. ஒரு ஆளை பார்த்து நீ ஹயாத்தாகன்னு சொன்னால் அந்த நிமிஷமே அவர் ஹயாத்தாகணும். ஒரு மையத்தை பார்த்து அந்த கண்டிஷனில் நாம் வந்தால் தான் உண்மையான அந்த தரத்தை நம்ம பெறுறோம் அப்படிங்கிற கட்டத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ என் மனசில் ஒரு தோணை வச்சு, நம்ம முகமது இருக்கார இவர்கிட்டையே நம்ம செக் பண்ணி பார்ப்போமே, இதே இவரை பார்த்தே நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி
அவரை பார்த்து நீ மூத்தாகுன்னு சொன்ன உடனே அவர் மூத்தாயிட்டார். மூத்தாவும் அந்த அந்த பேச்சினுடைய அந்த உக்கிரத்தில் உணர்ச்சி பூர்வமாக பேசும்போது நம்மளே சொல்லுவோமேன்னு சொல்லி என்ன செய்ய சொல்லி பார்த்து அவர் இறந்துட்டார். இறந்த உடனே எனக்கு அப்படியே பதற்றம் ஆயிடுச்சு. ஏன்னா அது முதல்ல அனுபவம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமே தடியை போட்டு பாம்பான பிறகு உடனே நினைச்சிட்டாங்க. பாம்பை பிடிக்க பயந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் தான் போட சொல்கிறான். இருந்தாலும் இயல்பாக மனுஷனுக்குன்னு ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். அதனால் பயந்துட்டேன். அப்போ பயந்த உடனே அது கடுமையான வெயில் கடுமையாக இருந்ததுனால அங்கே நிற்கவும் முடியல. நான் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ந்துருந்தேன். ஜனாசா வெயிலில் கடந்தது. நேரம் போ அது வந்து அந்த பொதுவாக வெயில் இருந்தால் ரொம்ப உருவ மாற்றம் ஆகும் இல்லவா? மையத்து ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. ஆக மாற்றம் இடையில போய் நான் என்ன செய்தேன், போய் பார்த்தேன். பார்க்கும் பொழுது மையத்து மாற்றமாகி கொண்டிருந்தது. உடம்பெல்லாம் மாறிக்கொண்டிருந்தது. எனக்கு இன்னும் கொஞ்சம் அதை என்ன பயத்தை அதிகப்படுத்தியது, இன்னும் பதற்றத்தை கூட்டியது. இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு என் மனசில் ஒரு செய்தி, ஒரு உதிப்பு போடப்பட்டது. ஏன் நீ மூத்தாக என்று சொன்ன, நீ அவர் பேரை சொல்லி நீ ஹயாத்தாக என்று சொல் என்று ஒரு உதிப்பை போடப்பட்டது. நான் போய் நின்றுக்கிட்டு யா முஹம்மத் இஹ்யி யா முஹம்மத் நீ ஹயாத்தாக என்று 3 தடவை நான் சொன்னேன். அப்பொழுது அந்த உடம்புல அதனுடைய அடையாளம், அதுக்குண்டான அந்த உயிரினுடைய அசைவுத்தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டது. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். கடைசியில் முதல் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு அவர் திரும்பிவிட்டார். இதனுடைய உஸ்தாதுகள் ஒருவரான ஷேக் குலால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்தில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் நடந்துச்சு, நான் அவரை பார்த்து மூத்தாகும்னு சொன்னேன், அவர் மூத்தாகிட்டார். உடனே எனக்கு பயம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்ன உடனே மகன் சொன்னாங்க, மகனே நீ முதல்ல அதை சொன்ன உடனே நீ ஹயாத்தாகன்னு உடனே சொல்லியிருக்க வேண்டியதுதானே என்று சொன்னாங்க. இல்லை, எனக்கு அந்த செய்தியை உதிக்கப்பட்ட பிறகுதான் நான் அதை சொன்னேன் என்று சொல்லி காட்டினான். ஆக இப்படி எவ்வளோ நிகழ்ச்சிகள் இஸ்லாமிய வரலாறுலே பைத்துல் முகத்தஸிற்கு செல்லும் வழியிலே மரணித்த ஹிஜ்ரி 880 மரணித்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அருகாமையில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மகான் இப்ராஹிம் இப்னு அலியுல் மத்பூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியவங்களுடைய வரலாறுல ஒரு பெரிய அற்புதத்தை எழுதியிருப்பாங்க. அப்போ இப்ராஹிம் மத்தூபுலி அலியுல் மத்பூலி இருக்காங்களே, இப்ராஹிம் அலி மத்தூபுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க, அவங்க ரோட்டில் பார்க்குறாங்க ஒரு மனிதர். அவர் பார்த்தா அவர் அதிகமான இபாதத்து செய்கிறார். அதிகமான இபாதத்து செய்கிற ஆள் மாதிரி தெரியும். மக்கள் அவருடைய கொள்கை, அவர் மீது அவ்வளோ பற்று, பக்தியில் அவர் மீது அவ்வளோ பாசத்தில் பிரியத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறாங்க. அந்த நிலையில் அவர் அதிகமான இபாதத்து செய்கிறாகவும் மக்களுடைய செல்வாக்கை பெற்றவராகவும் பிரியத்தை பெற்ற அபிமானியாக இருப்பதாகவும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். உடனே இவங்களுடைய ஞான பார்வையில் அவங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிச்சு. இவ்வளோ வணக்கம் அவரை சந்தித்து சொன்னாங்க, மகனே நீ அதிகமான இபாதத்து செய்யக்கூடிய ஒரு ஆளை பார்க்குற, ஆனால் பொதுவாக ஒரு ஞானிகள் ஒரு ஆளை பார்த்தா இவர் அல்லாவுக்கு நெருக்கமான ஆளா இல்லையாங்கிறது அவங்களுடைய பார்வையில் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ அல்லாவுக்கு இவ்வளோ அதிகமாக இபாதத்து செய்கிற நீ, ஆனால் அல்லாட்ட தர்ஜா குறைந்த ஆளாக நீ நான் பார்க்கிறேனே, எதனால் என்று இவங்க என்ன செய்தாங்க கேட்டுட்டு சொன்னாங்க, உன்னுடைய தந்தை உன் மீது அதிருப்தியில் இருந்திருக்கலாம், அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலை என்று சொன்னாங்க. உடனே அவருடைய அந்த மனிதர் சொன்னார், ஆமாம் என்னுடைய தந்தை என் மீது அதிருப்தியில் தான் என்ன செய்தார், உலகத்தை விட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அவருடைய மன்னரே உனக்கு தெரியுமா என்று சொன்னவொன்னே, ஆமாம் எனக்கு தெரியும், எங்கள் தந்தை அடக்கப்பட்ட என்னோட எவ்வளோ எனக்கு தெரியும் சொன்னோடனே, என்னை அந்த இடத்துக்கு அழைத்து செல், உன்னை அவர் பொருந்தி கொள்ளலாம் என்று என்ன செய்தாங்க மகன் சொன்னாங்க. ஷேக் யூசுஃபுல் குருதி என்பவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு சத்தியமாக சொல்கிறேன், நம்முடைய ஷேகநாயகம் அவர்கள் அந்த அவருடைய கபருக்கு அவரை பேர் சொல்லி அழைத்த உடனே அவர் தன்னுடைய தலையில் மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு எழுந்து ஏன்னா நின்றதை நான் பார்த்தேன். ஷேக் அவங்க என்ன செய்தாங்க, அழைக்கும் போதே சொன்னாங்க, இன்னல் ஃபுக்ரா ஜாவு ஷாஃபிஈன, இதோ சீடர்கள், ஏழை சீடர்கள் உங்களிடத்திலே உங்களுடைய மகனை நீங்கள் திருப்தி கொள்வதற்காக பரிந்துரை செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதும் என்ன செய்தாங்க, மண்ணை தட்டி விட்டுட்டு எழுந்து முன்னால் நின்னதை என் கண் கூட பார்த்தேன்.
இது அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இந்த செய்தி நான் நேரடியாக பார்த்ததுன்னு சொல்லி இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஷேக் யூசுஃபுல் குருதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அந்த அந்த எழுந்த அவருடைய அந்த மனிதருடைய தந்தை சொன்னார், உஷ்ஹிதுக்கும் இன்னைய கது அலீத்து அன்பு, என்னுடைய மகனை நான் நிச்சயமாக பொருந்திக்கிட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை நான் சாட்சி ஆக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்த இடத்துக்கே திரும்புங்க என்று மகான் சொன்னாங்க. அவர் உள்ளே போயிட்டாரு. அதனுடைய அந்த இடம் ஹுசைனியா நகரத்தினுடைய வாயில் எல்லை பகுதியில் ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிது லாஹிர், அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது என்பதை கூட அந்த இடம் எங்கே இருக்குங்கிறத கூட தெளிவாக வரலாறு எழுதியிருக்கிறார். இது மாதிரி நிறைய விஷயங்கள். அல்லாமா ஹசன் சக்கர் திமிஷ்கி, சிரியாவின் தலைநகர் திமிஷ்க் நகரத்தை சார்ந்த அல்லாமா ஹசன் சக்கர் திமிஷ்கி ஹிஜ்ரி 1307 வஃபாத்தானவர். அந்த செய்தியை சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க, ஹாஜி அஹமதுல் ஹம்வி என்பவர் ஒரு வியாபாரி. அவர் லெபனான் நாட்டில் ஒரு பெரிய வணிகத்தில் லெபனான் நாட்டில் தங்கியிருந்து வியாபாரம் செய்தவர் ஹாஜி அஹமதுல் ஹம்விங்கிறவர். அவர் சொல்கிறாரு, 30 வருஷமாக எங்களுக்கு ஷேக் அவர்களை நான் அற்புதங்களை பார்த்துருக்குறேன். நான் பார்த்த அற்புதத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, என்னுடைய பையன் ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான். என்னுடைய மனைவி ரொம்ப அழுது கூச்சல் போட்டாங்க, அந்த மேலேயே விழுந்துட்டு எஞ்சிக்க மாட்டேங்காங்க. நான் மன உளைச்சலில் இருந்தேன். ஏன்னா இது போட்ட சத்தத்தில் ஊரே கூட்டிகிட்டு ஷேக் அவங்க இந்த சத்தத்தை கேட்டு என்னன்னு வந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, நம்ம ஹாஜி அஹமதுல் ஹம்வியுடைய இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே பக்கத்தில் வந்துட்டு சொன்னாங்க, அவர் இறந்து போகலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய காலால் ஒரு மிதி மிதிச்சாங்க. தன்னுடைய காலால் ஒரு மிதித்து அந்த பக்கம் நடந்துக்கிட்டு ஒரு முந்தி பிந்தி நடந்து கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே இருந்தான். ஒரு 3 தடவை மிதிச்சுட்டு நடந்துக்கிட்டே இருந்தான். வலது பக்கம் இடது பக்கம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு அந்த பையன் சத்தம் போட ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு ஷேக் அவர்கள் வஃபாத்தார் வரைக்கும் 10 வருஷம் வரைக்கும் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வாழ்ந்தார் என்று யூசுஃப் நபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவான். அதுபோல் மிஸ்ர் நாட்டில் சயீத் என்ற நகரிலே வாழ்ந்த முஹம்மது இப்னு அஹ்மதுல் ஃபர்கல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாற்றில் எழுதுவாங்க, அவங்களுடைய சீடராக இருந்த அவருடைய மாணவராக இருந்த முஹைமிருன் நகீபி என்பவங்க அவருடைய மகளை ஒரு முதல்ல கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல தூக்கிட்டு போயிட்டு அவர் அவள் அழுதபடியாக வந்தார். வந்த உடனே என்ன செய்தாங்க, ஷேக் அவங்க என்ன செய்தாங்க, எந்த இடத்துல போய் தண்ணியை தூக்கிட்டு போச்சு அந்த இடத்துல நின்று என்ன செய்தாங்க, சத்தம் போட சொன்னாங்க. போய் சொல்லி சத்தம் போட சொன்னாங்க. உடனே அந்த மனிதர் முஹைமிர் நகீபி போய் சத்தம் போட்டார். ஏன்னா யா மாஷர தமாசி இது முதலே கூட்டங்களே, கல்லிமில் ஃபர்கல், மகான் ஃபர்கல் அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க கூப்பிடுறாங்க என்று சொன்ன உடனே தண்ணிக்குள்ளே கிடந்தது அப்படியே மேலே மேலேயே தண்ணி மேலேயே ஒரு வாகனம் நடந்து வருவது போலேயே நடந்து வந்தது. மக்கள் எல்லாம் தரைக்கு வந்த பிறகு ஷேக் அவருடைய வீடு வாசல் வரைக்கும் வரும்பொழுது மக்கள் வலது பக்கம் இடது பக்கம் கூட்டமாக வந்தார். ஷேக் அவருடைய வீட்டு வாசலுக்கு வந்த பிறகு ஒரு கொல்லனை வர சொன்னாங்க. இரும்பு கம்பியோடு ஒரு கொல்லனை வர சொல்லி முதல்ல அதில் உள்ள பல்லுகளை எல்லாம் கழட்டி எடுக்க சொன்னாங்க. கழட்டி எடுத்த பிறகு நீ உயிரோடு அந்த புள்ளையை உயிரோடு நீ துப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. துப்பி அது உயிரோடு துப்பியது. அந்த புல் அப்படியே பயந்த நிலையில் இருந்த நிலையிலே அந்த புல்லை வெளியே விழுந்தது உயிரோடு. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? முதல்ல வாயில் முழுதும் பல்லா இருக்கு, அதுலேயே அது சிதைஞ்சு போயிருக்கு. அதுக்கு பிறகு சொன்னாங்களாம், நான் அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது, நீ முழுங்கக்கூடாது அப்படின்னு சத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. சத்தியம் பண்ணியது. அதுக்கு பிறகு அழுதபடியாக கடலில் போய் இறங்கியது என்று இந்த வரலாற்றை அல்லாமா முஹம்மது இப்னு அஹ்மதுல் ஃபர்கல் சயீதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு எழுதி காட்டுவாங்க. அதுபோல் அப்துல்லா இப்னு அபி பக்கர் ஐதுருசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்று எழுதுவாங்க. அவங்களுடைய மனைவி ஆயிஷா பின்த் உமருல் மிஹலார், மகான் உமருல் மிஹலாருடைய மகளை தான் அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அவங்க பெரியவங்க. உமருல் மிஹலாருங்கிறவங்க பெரிய ஷேக். அவங்க பேர்ல எல்லாம் நிறைய பள்ளிவாசல்கள் அந்த ஊரில் கட்டப்பட்டிருக்கிறது.
மகான் உமருல் மெஹலாருடைய மகளை திருமணம் செய்திருந்த ஆயிஷாவை திருமணம் செய்திருந்தாங்க. அப்துல்லா இப்னு அபிபக்கர் ஐதுருசி ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஒரு சமயம் அவங்க சோம் இல்லாமல் இருந்தாங்க. அவங்க குடும்பத்தினர் வந்து அவர் அசைச்சு பார்த்தாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் அசைச்சு பார்த்தாங்க, ரூ இல்லை, ரூ போயிட்டு. உடனே மகான் அவர்கள் பக்கத்தில் வந்து யா ஆயிஷா யா ஆயிஷா யா ஆயிஷான்னு 3 தடவை கூப்பிட்டாங்க. 3ஆவது தடவை கூப்பிடும்போதே அவங்க ரூ வந்து உடனே குணம் விட்டான். எந்த நோயில் கடுமையான வியாதியில் இருந்து உயிர் போச்சு அதை வந்து எழும்போதே ஒரு புத்துணர்ச்சியோடு இருந்தாங்களாம். அது மாதிரி மகான் அப்துல்லா இப்னு அபிபக்கர் ஐதுருசி இவங்களுக்கு ஒரு பேரச்சமான இருந்தது தோட்டம். அதில் ஒரு பொம்பளை வந்து தன் புள்ளையோடு வந்து அதில் புள்ளைய வந்து ஒரு இலையில வச்சுட்டு, மரத்தினுடைய இலைய கொப்பில் வச்சுட்டு பேரத்த மரத்தில் பழத்தை எல்லாம் திருடிட்டு கீழே இறங்கும்போது பார்க்குறா அவருடைய புள்ள குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. உடனே அவர் கூச்சல் போட்டு அழுதா. உடனே மக்கள் வந்து சொன்னாங்களாம், நீ வந்து இது யாருடைய தோட்டம், சாதாரண ஆள் தோட்டம் இல்லை, ஒரு பெரியவங்களுடைய தோட்டம், அதனால தான் அது இந்த உன் பிள்ளைய அது நினைச்சிச்சு இந்த மாதிரி மூத்தியை ஏற்பட்டு போச்சுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா தௌபா செய்தார். தௌபா செய்த பிறகு அந்த பெண் அந்த குழந்தை உஷாராகி உயிர் பெற்று விட்டது என்று இதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக எழுதி காட்டியிருப்பாங்க. அதுபோல ஹிஜ்ரி 535 வாழ்ந்த அஷேக் யூசுஃபுல் ஹமதானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாற்று எழுதுவாங்க. அவங்களுடைய சீடர்கள் ஒரு மனிதர் இறந்து விட்டார். இறந்த உடனே சக சீடர்கள் எல்லாம் அதில் அவர் மீது ரொம்ப மன உளைச்சல்ல கவலையில் இருந்தார். தன்னுடைய சகாக்கள் தன்னுடைய சீடர்களுடைய அந்த பதற்றத்தையும் மன வலியையும் பார்த்த பிறகு அவருடைய அந்த மையத்துக்கு பக்கத்தில் வந்து சொன்னாங்களாம், கூம்பி ஈதினில்லா வகாம வாஷ பாததாலிக்க மாஷா அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுந்து விடு என்று சொன்ன உடனே அந்த மனிதர் எழுந்தார். அதுக்கு பிறகு அல்லாஹ் நாடுக்குடைய காலம் வரைக்கும் அந்த மனிதர் இருந்தார் என்று எழுதுவாங்க. அதுபோல நக்ஷபந்தியா தரீகாவினுடைய இமாம்களில் ஒருவராக திகழ்ந்த முகம்மது ஹான் நக்ஷபந்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சின்ன பையன், அதாவது பெரிய பையன் சிறு வயசு பையன், ஒரு 15 வயசுக்கு குறைவான ஒரு பையன், குழந்தை இல்லை, ரொம்ப சின்ன பையனும் இல்லை, குமரனும் இல்லை, ரெண்டுக்கு இடப்பட்ட ஒரு 10-12 வயசுக்கு மதிப்பு உள்ள என்னுடைய மகன் இறந்துட்டான். நான் ஷேக் அவங்க தவச்சாலையில் தவமிட்டு இருந்தாங்க. நைட் நேரத்தில் அந்த தவச்சாலையில் அந்த பையனை தூக்கிட்டு போனேன். மோசமான இல்லை, மௌத்தாகக்கூடிய நிலையில் இருந்தான். நான் தூக்கி கொண்டு முன்னால் கொண்டு வச்சேன். தன்னுடைய அந்த ஆன்மீக அந்த பவர் உள்ள அந்த பார்வையால் பார்த்தார்கள். அல்லாஹ் உடனே எனக்கு சிவாவை கொடுத்தான். சக்கராத்து நிலையிலுமா இருந்த நிலையை நான் கொண்டு போனேன், அல்லாஹ் உடனே சிவாவை கொடுத்தான் என்று சொல்லி காட்டுவாங்க. ஆக உலகத்திலே இது மாதிரி உள்ள அற்புதங்கள் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த அற்புதத்தில் ரசூல்லாவுடைய அந்த உம்மத்தில் வந்தவங்கள அற்புதத்தை இந்த திக்கிருடைய ஆன்மீக அந்த பவரில் எப்படி சஹலுத்துரி சொன்ன மாதிரி இன்னல்லதாக்கிரல்லா பில் ஹக்கீக்கா அலல் ஹக்கீக்கா, ஆனால் உண்மையிலே அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்கள், ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய உண்மையான அந்த பவரில் திக்ரு செய்யக்கூடியவர்கள், யதார்த்தமான நிலையில் திக்ரு செய்யக்கூடியவர்கள், லவ் ஹம்ம ஐ யுஹியல் மூத்தா, ஒரு மூத்தானால ஹயாத்தாக்கு நினைச்சனாலும் ஹயாத்தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நோயாளியை மேலே கை வச்சாங்க, உடனே அவர் எழுந்து உடனே குணம் பெற்று சென்றார். ஆக அது மாதிரி நம்முடைய திக்ருக்கும் அப்படி ஒரு நோய் நொடியில் இருக்கக்கூடியவர்களை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய நாவுக்கும் நம்முடைய கைக்கும் அப்படி ஒரு வல்லமை அல்லாஹ் தந்தன் புரிவானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.